மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே முஸ்லிம் நகரைச் சேர்ந்த 24 வயது பட்டதாரி இளம்பெண் லோகேஸ்வரி திருமணமான 4வது நாளில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த துயர சம்பவத்திற்கு வரதட்சணை கொடுமையே காரணம் என கூறப்படுகிறது. இதையடுத்து பொன்னேரி காவல்துறையினர் லோகேஸ்வரியின் கணவர் பன்னீர் மற்றும் மாமியார் பூங்கோதை உள்ளிட்டோரை கைது செய்து மாமனார் மற்றும் நாத்தனார் ஆகியோரை தேடி வருகின்றனர். லோகேஸ்வரிக்கும் காட்டாவூர் கிராமத்தைச் சேர்ந்த தனியார் நிறுவன ஊழியர் பன்னீருக்கும் கடந்த 27ஆம் தேதியன்று இரு வீட்டார் முன்னிலையில் திருமணம் நடைபெற்றது. திருமணத்திற்கு முன்பு மாப்பிள்ளை வீட்டார் 10 சவரன் நகைகளை வரதட்சணையாக கேட்டதாகவும், ஆனால் லோகேஸ்வரியின் குடும்பத்தினர் 5 சவரன் நகைகளை வழங்குவதாக ஒப்புக்கொண்டு 4 சவரன் நகைகள், சீர்வரிசை பொருட்கள் மற்றும் 1 மோட்டார் சைக்கிளை வழங்கியதாகவும் தெரிகிறது. இருப்பினும் திருமணத்திற்கு பின்னர் பன்னீரின் குடும்பத்தினர் கூடுதலாக 1 சவரன் நகையை கேட்டு லோகேஸ்வரியை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் கொடுமைப்படுத்தியதாக கூறப்படுகிறது. மறு வீட்டிற்காக தனது தாய் வீட்டிற்கு வந்த லோகேஸ்வரி கணவர் வீட்டில் நடந்த கொடுமைகளை தனது தாய் மற்றும் தங்கையிடம் கண்ணீர் மல்க பகிர்ந்துள்ளார். காலையில் எழுந்தவுடன் துணி துவைக்க வேண்டும், பாத்திரங்களை சுத்தம் செய்ய வேண்டும், சோஃபாவில் அமரக்கூடாது என மாமியார் உள்ளிட்ட குடும்பத்தினர் தன்னை தொடர்ந்து அவமதித்து கொடுமைப்படுத்தியதாக அவர் வேதனையுடன் தெரிவித்திருந்தார். இதனால் மனமுடைந்த லோகேஸ்வரி கடந்த 30ஆம் தேதியன்று இரவு தனது தாய் வீட்டில் உள்ள கழிவறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதையடுத்து லோகேஸ்வரியை உடனடியாக மீட்ட அவரது குடும்பத்தினர் பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போது அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் கூறியுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த பொன்னேரி காவல்துறையினர் லோகேஸ்வரியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். லோகேஸ்வரியின் பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் வரதட்சணை கொடுமை மற்றும் தற்கொலைக்கு தூண்டுதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கணவர் பன்னீர் மற்றும் மாமியார் பூங்கோதை கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் மாமனார் மற்றும் நாத்தனாரை கைது செய்ய காவல்துறையினர் தீவிர தேடுதலில் இறங்கியுள்ளனர். இந்த வழக்கு தொடர்பாக பொன்னேரி சார் ஆட்சியரும் விசாரணை நடத்தி வருகிறார். இந்த துயர சம்பவம் தமிழ்நாட்டில் வரதட்சணை கொடுமை தொடர்ந்து நிகழும் ஒரு பரவலான சமூக பிரச்சனையை மீண்டும் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது. சமீபத்தில்தான் திருப்பூர் அவிநாசியில் இளம்பெண் ரித்தன்யா வரதட்சணை கொடுமையால் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் இன்னும் மக்கள் மனதில் இருந்து அகலாத நிலையில் பொன்னேரியில் நடந்த இந்த சம்பவம் மேலும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. ரித்தன்யாவின் வழக்கில் 300 சவரன் நகைகள் மற்றும் 70 லட்சம் மதிப்பிலான வால்வோ கார் வரதட்சணையாக வழங்கப்பட்டிருந்தும் கூடுதல் வரதட்சணை கேட்டு கொடுமைப்பட்டதாக விசாரணையில் தெரிய வந்தது. இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் தடுக்க வரதட்சணை கொடுமைக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் தேவை என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். வரதட்சணை கேட்பது மற்றும் கொடுப்பது ஆகியவை சட்டவிரோதமானவை என்பதை வலியுறுத்தி பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நீதி வழங்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கைகள் எழுந்துள்ளன. மேலும் இதுபோன்ற வழக்குகளில் விரைவாக விசாரணை நடத்தி குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. லோகேஸ்வரியின் தற்கொலை வரதட்சணை கொடுமையின் கொடூரமான விளைவுகளை மீண்டும் நினைவூட்டுகிறது. ஒரு சவரன் நகைக்காக ஒரு இளம் உயிர் பறிபோன இந்த சம்பவம் சமூகத்தில் பெண்களுக்கு எதிரான அநீதியையும் வரதட்சணை பழக்கத்தை ஒழிக்க வேண்டிய அவசியத்தையும் வெளிப்படுத்துகிறது. அரசு மற்றும் சமூக அமைப்புகள் இணைந்து இதுபோன்ற கொடுமைகளை தடுக்க விழிப்புணர்வு பிரச்சாரங்களையும் கடுமையான சட்ட அமலாக்கத்தையும் மேற்கொள்ள வேண்டும். பொன்னேரி அடுத்த ஆண்டாபம் முஸ்லீம் நகர் எங்கள் ஊர். காட்டாவூர்லேருந்து எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தன் பொண்ணு கொடுத்துருக்குறான். அவங்க மூலிமா எங்கள் வீட்டில் பொண்ணு தேடி வந்தாங்க. அவங்க காட்டாவூர்லேருந்து. சரி, நான் பொண்ணு தரேன்னு சம்மதிச்சேன். நிச்சயதார்த்தம்லாம் வேணால் ஸ்ட்ரைட்டாக கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. ஒரு 2 மாதம் முன்னாடி பத்திரிக்கை எழுதிட்டோம். பத்திரிக்கை எழுதி அப்படியே போயின்னு இருந்தது. அப்போ பத்திரிக்கை கொடுக்க ஆரம்பிக்கும் போது தான் இவங்க சுயரூபம் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சரின்ட்டு 4 சவரன் நகை பொண்ணுக்கு ஒரு 1.5 லட்ச ரூபாயில் சாமான்லாம் வாங்கி கொடுத்தேன் சமைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பெட்டு கட்டில் அதெல்லாம் கொடுத்துட்டு 1.5 லட்ச ரூபாயில் ஒரு பைக்கும் ஒன்று வாங்கி கொடுத்தேன். ஒரு 4 மாப்பிள்ளைக்கு ஒரு 1/4 சவரம் போட்டேன், ஒரு 4 சவரன் நகை போட்டேன். இது இல்லாமல் ஒரு 5000 ரூபா ரொக்க பணமும் கொடுத்தேன். ஆனால் அவங்க அதெல்லாம் போட்டு படுத்தாமல் இன்னும் நகை வேணும், பணம் வேணும், ஏசி வேணுன்றாங்க. முக்கியமாக அதை கேட்டு பொண்ணு ரொம்ப துன்புறுத்திக்கிறாங்க. இந்த 3 நாளில் என்ற பொண்ணு சொல்லும் போது நான் ஒரு மாதம் ஆகட்டுமா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் அவங்க துன்புறுத்தி அதை மன உளைச்சலாக்கி
அந்த திருமணத்தில் மக்களுக்கு சோறு கூட போடாமல் எந்திரிக்க சொல்லிட்டாங்க. நீங்கள் சாமான் கொடுக்கலன்னு. அது 12 மணிக்கு தான் சாமான் போச்சு. அப்பவும் தொந்தரவு பண்ணிட்டாங்க. வந்த ஜனம் பாதி ஜனம் சாப்பிடாம எழுந்து போயிட்டாங்க. அதையும் பண்ணாங்க. இவங்க இதில் முக்கியமாக 4 பேர் தான். பன்னீரம், அவங்க அண்ணி, அவங்க மாமனார், மாமியார், இவங்க 4 பேர் தான் அதில் சம்மந்தப்பட்டுக்கிறாங்க. ரொம்ப கொடுமைப்படுத்தி அந்த பொண்ணு ஒரு 5:30 மணிக்கு எழுப்பி நிறைய வேலை வாங்கியிருக்கிறாங்க. இப்போ வேலை வாங்கினதுனால அது ஒரு பக்கம். இந்த நகை நீ வரும்போது நகையோடு தான் வரணும், ஏசியோடு தான் வரணும் போது அது என்கிட்ட சொல்லிவிட்டு 2 வாரத்தை தான் பேசி நான் காலையில் வந்து பேசுகிறேம்மான்னேன். அவள் தான் காலையில் வந்து பேசுகிறோமா, இப்போ மாப்பிள்ளை வந்து வரும்போது அவர் வீட்டில் வச்சு நம்ம எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்ட்டு நான் போயிட்டேன். பக்கத்து வீட்டில் போய் ஒரு 10 வீடு தள்ளி போய் படுத்துட்டேன். கொஞ்ச நேரத்தில் ஒரு 10 மணி இருக்கும், டைம் கூட பார்க்கல. திடீர்னு பார்த்தா ஃபோன் வருது. ஏந்து வந்து பார்த்தா பொண்ணு போன மாதிரி இருக்குது. அதோடு நான் தூக்கினா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டேன், பொன்னேரி ஹாஸ்பிட்டலுக்கு ஜிஹெச். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.